வெற்றிக்கான ரகசியத்தை சொல்லி கொடுத்துறேன், கேட்டுக்கொண்டார் யோசுவா கிட்ட. யோசுவா பாருங்க, அப்போதான் அவர் மோசேயின் இடத்துக்கு வராரு. எவ்வளோ பெரிய தேவ மனுஷன் மோசே, அவரை போல ஒரு தீர்க்கதரிசி இருந்ததே கிடையாது. அவர் இடத்துக்கு வர்றப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? பக்கு பக்குன்னு இருந்திருக்கும். எப்படி நாம மோசைக்கு அடுத்தபடி இதெல்லாம் பண்ண போகிறோம், தலைவராக இருக்க போகிறோம், என்னன்னா நினச்சிருக்கலாம். அவர் ஒருவேளை கானான் தேசத்தில் இருக்கிற அந்த எதிரிகளை நினச்சிருக்கலாம், எதிர் தேசங்களை. இவங்களெல்லாம் எப்படி நம்ம தோற்கடிக்க போகிறோம்? ராட்சதர்கள் இருக்காங்க, ரொம்ப பலமுள்ள தேசங்களாக இருக்காங்க. அல்லது இஸ்ரவேல் மக்களை நினச்சிருக்கலாம், இந்த இஸ்ரவேல் மக்களே ரொம்ப முரட்டாட்டம் பண்ணுற மக்கள், இவங்களை எப்படி நான் நடத்த போகிறேன்? இவ்வளோ மனசில் ஓடிட்டு இருந்திருக்கலாம். தேவன் யோசுவா கிட்ட சொல்கிறாரு, அதெல்லாம் பற்றி நினைக்காத. மோசே எவ்வளோ பெரிய ஆளுன்றதை பற்றி நினைக்காத. எதிரிகள் எவ்வளோ பெரிய ஆட்கள்ன்றதை பற்றி நினைக்காத. இஸ்ரவேல் மக்கள் இவ்வளோ பெருசாக இருக்காங்களே, இவங்களெல்லாம் எப்படி நடத்த, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பெரிய விஷயமே கிடையாது. எது பெரிய விஷயம்? 8ஆம் வசனம் பாருங்க, யோசுவா 1:8. நீ கவனிக்க வேண்டியது என்னது? 8ஆம் வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், எல்லாம் சொல்லுங்க, இந்த புஸ்தகம். கிறிஸ்தவத்தினுடைய ஒரு தனித்தன்மையே என்னன்னா புஸ்தகத்தினுடைய முக்கியத்துவம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். நமக்கு இவ்வளோ பெரிய புஸ்தகம் இருக்கு. ஆக்சுவலாக யோசுவாவுக்கு இவ்வளோண்டு தான் புஸ்தகம். ஃபர்ஸ்ட் 5 புஸ்தகம் தான், அதுதான் நியாயப்பிரமாண புஸ்தகம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எல்லாம் அதை சேர்ந்து சொல்லுவோம் திரும்ப, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. என்ன சொல்றாரு? அதெல்லாம் நினைக்காத, இந்த புஸ்தகத்தை எடுத்துக்கோ, இந்த வார்த்தைகளை உன் வாயில வை, அது உன் வாயை விட்டு பிரியாம இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசிக்கிட்டே இரு. எல்லாம் சொல்லுங்க, பேசிக்கிட்டே இரு. அடுத்தது, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. எல்லாம் சொல்லுங்க, தியானித்து கொண்டிருப்பாயாக. இங்கேயும் நான் ஏதாவது சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. தியானித்து கொண்டிருப்பாயாகன்னா, இந்த காலத்துல தியானம், மெடிடேஷன் சொன்னாலே ஜனங்க மைண்ட்ல வேற என்னமோ வந்துருது பட்டுன்னு. இந்த காலத்துல தியானம் என்ன நினைச்சுக்கிறாங்க? ஒரு விதமா உட்காரணும், அப்புறம் மைண்டை காலி பண்ணணும், அப்புறம் எதையும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். ஒருவேளை பேசினா கூட ஒரே வார்த்தையை மட்டும் அப்படியே சொல்லணும். இதுதான்ப்பா தியானம். ஐயோ, இது கிறிஸ்தவ தியானம் கிடையாதுங்க. இங்கே தியானித்து கொண்டிருப்பாங்கன்னா அந்த தியானத்தை சொல்லல. பாருங்க, ஒரு வார்த்தையை பைபிளை வாசிக்கிறப்போ ஒரு வார்த்தை வருது, நமக்கு தெரிஞ்ச வார்த்தை, ஆனா இன்னைக்கு ஜனங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அந்த வார்த்தை அர்த்தமாகுதுன்னு நினைச்சிடக்கூடாது. தியானித்து கொண்டிருப்பாயாக. ஓ, இவங்க எல்லாம் தியானம்னா இதுதான் சொல்றாங்க, மைண்டை காலி பண்ணு. வார்த்தை நமக்கு தெரிஞ்ச வார்த்தையா இருக்கலாம், ஆனா எந்த அர்த்தம் உடையதா இருக்குதுன்னு பாக்குறதுக்கு கான்டெக்ஸ்டோட வாசிக்கணும். இப்பதான் என்ன சொன்னாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்ட பிறகு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ரெண்டுமே ஒண்ணுதானுங்க. பிரியாது இருப்பதாக எப்படி சொல்றாருங்க? இரவும் பகலும் பிரியாது இருப்பதாக, இரவும் பகலும் செய். அப்புறம் அங்க வாயை விட்டு பிரியாது இருப்பதாக சொன்னது இங்க எப்படி சொல்றாரு? தியானித்து கொண்டிருப்பாயாக. ஒருவேளை அதுக்கு பெரிய சம்பந்தம் உண்டோ? வாயை திறந்து இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை பேசுவதற்கும் தியானிப்பதற்கும் சம்பந்தம் உண்டோன்னு நீங்க தமிழ் பைபிளை வாசித்தே புரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, வசனத்தை ஒருபடியா வாசித்தாலே இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓ, கரெக்ட், இப்படி சொல்லியிருக்குது, இங்கே எப்படி சொல்லியிருக்குது. ஒரே வசனத்தில் 2 இருக்கு, அப்போ 2த்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்போ தியானத்துக்கும் வாயை திறந்து வசனத்தை பேசுறதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆக்சுவலா இதை நீங்க போய் படிச்சீங்கன்னா எபிரேய மொழியில தியானித்து கொண்டிருப்பாயாகன்ற வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? எபிரேய ஸ்காலர்ஸ், வேத வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அர்த்தமே என்னவா, வாயை திறந்து அந்த வார்த்தைகளை முணுமுணுத்து கொள்ளணுமா, முணுமுணுக்கணுமா. வாயை திறந்து சாஃப்டா, ஆனா கேட்குற மாதிரி, கொஞ்சமாவது கேட்குற மாதிரி உச்சரிக்கணுமா. சத்தமா கிடையாது, சாஃப்டா. ஆனா அதுக்குன்னு சைலண்டா மனசுல யோசிக்கிறது கிடையாது. ஆக்சுவலா வாயை உதட அசைச்சு அந்த வார்த்தைகளை உச்சரிக்கணும்.
அதுதான் தியானித்து கொண்டிருப்பாயாகன்னா அர்த்தமே அதுதானா. எபிரேய மொழியில அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். இன்னைக்கு அதை தியானித்து கொண்டிருப்பாயான்னு மொழிபெயர்க்க அவசியமா இருக்குது. இன்னைக்கு வேற விதமா தியானிக்கிறதுனால அதுதான் நம்ம அது கிடையாது. என்ன அர்த்தம்? திரும்ப அதே அர்த்தத்துக்கு தான் வருது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இரவும் பகலும் அதை நீ தியானித்து கொண்டிருப்பாயாகன்னா இதையே முணுமுணுத்துக்கிட்டு சத்தமா சொல்ல முடியலனாலும் உனக்கே சொல்லிக்கோ, சாஃப்டா சொல்லிக்கோ. சாஃப்டா சொல்லி பார்க்கலாமா? முதல்ல சத்தமா சொல்லி பார்க்கலாம், அப்புறம் சாஃப்டா சொல்லி பார்க்கலாம். நான் உன்னை விட்டு முதல்ல சத்தமா சொல்லலாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவனுக்கு தெரியும் எப்பவுமே இந்த மாதிரி கத்த முடியாது நாம. அதனால என்ன பண்றாரு, சரி கத்த முடியாதுன்றதுனால என் வார்த்தையை மறந்துடாத, உன் வாயில வெயின்றாரு. வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாகன்ட்டு என்ன சொல்றாரு, சாஃப்டா சொல்லுன்றாரு. இப்போ சாஃப்டா அதே வார்த்தை என்ன பண்ண போறோம், சாஃப்டா சொல்ல போறோம். சரிங்களா? இவ்வளோ கூட்டம் இருக்கும், சைலண்டா இருக்கும். மனசுல சொல்றேன்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலா வாயை திறந்து முணுமுணுக்கணும். லேசா உதட அசைக்கணும், சத்தம் லேசா கேட்கணும். எவ்வளோ சாஃப்டா சொல்ல முடியும்னு பார்க்கலாமா? சொல்லலாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுதான் தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்படி பேசிக்கிட்டே இருப்பாயாக அர்த்தம். என்ன சொல்றாரு? 8ஆம் வசனம் திரும்ப காமிங்க. 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ஏன்? இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. அதாவது இதை பேசிக்கிட்டே இருந்தன்னா, இதை தியானிச்சுக்கிட்டே இருந்தன்னா இதை செய்ய ஆரம்பிச்சிருவேன். இதன்படி செய்ய நீ கவனமாய் ஆயிடுவேன். அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது பேசிக்கிட்டே இருந்தா, தியானிச்சுக்கிட்டே இருந்தா, செஞ்சுக்கிட்டே இருந்தா, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எப்பொழுது இதை பேசிக்கிட்டு இருந்தா, இதை செஞ்சிச்சு, இதை தியானிச்சுக்கிட்டு இருந்தா, இதன்படி உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தா, செஞ்சுக்கிட்டு இருந்தா, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ எதை தொட்டாலும் அது தங்கம் மாதிரி அப்படியே அது வாய்க்கும், தங்கம் மாதிரி ஆயிடும். நீ இதை கவனிச்சன்னா மற்றதெல்லாம் ஒரு லேசான காரியமாயிடும் உன் வாழ்க்கையில. இதுதான் உன் வெற்றிக்கான ரகசியம்ன்றார் யோசுவா கிட்ட. இது யார் பிரசங்கியார் சொல்லி தரலங்க, கடவுளே யோசுவாக்கு சொல்லி கொடுத்த ரகசியம். இன்றைக்கு நமக்கும் பொருந்துகிற ஒரு ரகசியம்.